ஸ்க்ரீன் வந்துருச்சுங்க ஷேக். அது நான் இன்னைக்கு புதிய எழுத்தை நோக்கி போகணும். அதுல வரக்கூடிய முக்கியமான எழுத்து வந்து அடுத்ததாக வ வ. இந்த எழுத்தை உச்சரிக்கிறதுல முக்கியமான விஷயம் என்னென்றால் எங்கட உதடுகள் குவியலாக இருந்துதான் வெளியில போகணும். எப்படிங்க ஷேக்? உதடுகள் குவியலாக இருந்துதான் விரியணும். வ வா வ வ வ இல்ல, உதடுகள் குவியலாக வ வ இரு வ சைடும் கீழ் நோக்கிய சவுண்டுக்கு வர போலதான் விரியணும். வ வ வ வ என்று கீழ் நோக்கி வரணும். வ வ. வ. எஸ். ஓகேங்க ஷேக். வ வ. அப்போதில் பார்ப்போம். இது வந்து பார்ப்போம். فأما من ثقلت موازينه. ஓகே, அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்றால் மேற்பற்கள் முன்கடவாய் பற்கள், இதன மேல் இருக்க முன்கடவாய் பற்கள் வந்து உதடுகள் குவியலாக இருந்து இந்த சைடுக்கு விரிகிற நேரத்துல அதுல பட்டும் படாமலும் அந்த இடத்துல வரணும். உவ உவ பட்டும் படாமலும் و இந்த இடத்துக்கு வரணும். و வ வன்னு மிச்சம் ஃபோர்ஸ் பண்ணால் و உதடுகள் குவியலாக வராது. முழுமையான குவியல் நிலைக்கு உதட வாரத்துக்கு விடாது. ஆகவே நாங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உதடுகள் குவியலாக வாரதுல அல்ல, மாற்றமாக சாரி, உதடுகள் குவியலாக வாரத்துல ஃபோக்கஸ் பண்ணணும். பல்பேட்டு பற்றதுல ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. اوكي شيخ. ம். சரி, போதும் போதும். فأما من ثقلت موازينه. குட். ரெண்டாவது. அடுத்து போட்டுங்க ஓ. ஷேக். فجعله غثاء أحوى. சரி, போதுங்க. فجعله غثاء أحوى. வ உவ வித்தியாசம் சொல்லுங்கதா. வ உவ. சொல்லணுங்களா ஷேக்? இல்ல, நான் சொன்னது ரெண்டு வித்தியாசம் இல்லைச்சா. ஆமாங்க ஷேக். அதுல முதலாவது சொன்ன நான் எப்படின்னால் வ உதடுகள் குவியலாக வராமல் மேல் பற்கள் வந்து உதடு கீழ் உதடுகள்ல பட்டு கொண்டு சொன்னால் வ. அது பிழை. வ. ஓகேங்க ஷேக். சரியான சைடு என்னென்றால் கீழ் உதடுகள் குவியலாக சேரணும். உவ்வ உவ்வ குவியலாகணும். வ மேல் பற்கள் வந்து பட்டும் படாமலும் இருக்கலாம். அதான் சரி. இதுதான் ரெண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசம். வ வ அப்படி வ. சொல்லணுங்களா? வ. சரி, போதும் போகும். فجعله غثاء أحوى. ஓகே, மூணாவது. يوم نفر يوم ينفخ في الصور فتأتون أفواجا. சரி, போதுங்க. يوم نفر يوم ينفخ في الصور فتأتون அத்தா பிழை. أفواجا. அத்தா என்றா அது ஐனுடைய உச்சரிப்புக்கு போகுது. فتأتون أفواجا. ஃபத தூண ஃபத தூண. فتأتون. எஸ். يوم ينفخ في الصور فتأتون أفواجا. சரி, போதுங்க. يوم ينفخ
في الصور فتأتون பல أفواجا. ஃபெத்த ஃபெத்த ஃபெத்தண்டு உங்களோட அந்த ஐன் இப்படி உச்சரிக்கின்ற இடத்துக்கு உங்களோட அலிஃப்ல சவுண்ட் போகுது. அது போல ஃபெத்த ஓகேங்க ஷேக். தூண ஃபெத்த தூண ஃபெத்த فتأتون தூண. فتأتون இல்லாட்டி நீங்க அது ரெண்டு மாதிரி உச்சரிச்சு காட்டணும். உதாரணத்துக்கு இப்ப அந்த இடத்துல ஐன் வந்தா எப்படி உச்சரிக்க போறோம், அலிஃப் வந்தா எப்படி உச்சரிப்போம். அலிஃப் வந்தா எப்படி ஃபெத்த தூண, ஐன் வந்தா ஃபெத்த தூண. ஓகேங்க ஷேக். فتأتون فتأتون. குட். இப்ப மிச்சமே சரி. சரிங்க ஷேக். ஓகேங்க ஷேக். சரி போதுங்க. يوم ينفخ في الصور فتأتون أفواجا. வ வ அது மாறணும். எஃப் வ ஜ மன்னிக்கணும். ف வ. أفواجا. நீங்க உதடுகளை பல்ல பேத்துட்டு பற்றத்துல ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. உதடுகள் குவியலாகுதா, வ و قبيلة يا شيخ. ஃபுல்லா و குவியலாகும். வ و و و و கரெக்ட்டுங்களா? வ பல வேண்டா பல் போயிட்டு ஃபோக்கஸா படுது. பல் மட்டும் தான் படுது, உதடுகள் குவியலாகாது. பல் பற்றத்தை விட முக்கியம் உதடுகள் குவியலான ஸ்டைலுக்கு வாருது. குவியல். குவியலுங்கிற அர்த்தம் இதுவும் குவியல் தான். இப்படி வந்தாலும் குவியல் தான். எந்த அளவுக்கு எங்களுக்கு குவியல் நிலையை கொண்டு வரலும் அதான் சரி. و و வ. و و و و ம். அடுத்து வாங்க. ஓகேங்களா ஷேக். ம். و وفتحت وفتحت السماء فكانت أبوابا. அப் வ வ ஃபோக்கஸ் அழுத்தம் கொடுக்க வேணாம். கொடுத்தீங்கன்னா அது பிழை. அபு வ ப அபு வ வ. நீங்க பல் பல் பட்டால் أبواب. பல் பட்டுச்சு தந்தால் தெளிவாக பல் பட்டுச்சு இருந்தால் ஃபோக்கஸ் ஆகும், அழுத்தம் கொடுக்கப்படும். அது பிழை. اوكي شيخ. أبواب. அபு வ ப அபு வ வ வ. أبواب. நீங்க வேண்டாம் தான் வரீங்க. உச்சரிப்பு பிழை. எனக்கு தான் اوكي شيخ. என்ன பிரச்சனை, உதடுகள் குவியலாகணும். பல் படவே படாம உச்சரிங்க. பல்ல பல் அந்த உதடுகள் படாம உச்சரிச்சு பாருங்க. உவ أبواب. படுதே, வேண்டா படுதே, و و படுதுனே. و படாத மாதிரி தான் உச்சரிக்கணும் ஷேக் நான். உவ உவ பல் கீழுக்கு வராம இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உவ و வ உவ. நான் ரெண்டு மாதிரி உச்சரிக்கிறேன் பாருங்க. வ உவ. و வித்தியாசம் விளங்குதா? و و ஆமாங்க ஷேக். அந்த ரெண்டு மாதிரி உச்சரிங்க பாப்போம். و و அப்படியே விளங்குது. வ வ. و و எனக்கு வித்தியாசம் விளங்குது இல்லையே. இப்ப நான் பல்ல பட்ட வச்சிருந்தால் வ, பல் படாம و உச்சரிக்கிறேன் வ. இந்த வித்தியாசம் விளங்குதா? و و و அன் வ. எஸ் அதான் சரி. வ. و و اوكي شيخ. وفتحت السماء فكانت أبوابا. ம். நாலாவது. சரி அஞ்சாவது. رب السماوات والأرض.
திருப்பி வருங்க. رب السماوات والأرض. மூணாவது பாபம். يوم ينفخ في الصور فتأتون أفواجا. வ வ கீழே பணியணுமா? வ வ أفواجا. எஃப் வ ஜ வ أفواجا. எஃப் வ ஜ வ واجا. வ எஃப் வ ஜ أفواجا. திருப்பி வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேன் ஷேக் ஓகே. இன்ஷால்லா. கொஞ்சம் அதை எடுத்துக்கொள்ளணும். இந்த ஒர்க் அப்படியே எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். பிளேஸ் உங்களுக்கு இந்த ஒர்க்கை தாரணும். ஓகேங்க ஷேக் இன்ஷா.